திமுக வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியான நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். இன்று மாலை 6 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். நேற்றைய தினம் முதலமைச்சரே தெரிவித்திருந்த நிலையில இன்று மாலை 6 மணிக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தேர்தல் அறிக்கை குழுவானது திமுகவால் அமைக்கப்பட்டது. திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி தலைமையில அந்த குழு அமைக்கப்பட்டு மண்டல வாரியாக பல்வேறு துறை சார்ந்தவர்களை கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டு தற்பொழுது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு எப்பவும் திமுக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்ற கருத்தெல்லாம் பேசப்படக்கூடிய நிலையில எந்த மாதிரியான அறிவிப்புகளை திமுக வெளியிட இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை என்ற அடிப்படையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான அறிவிப்பாக வெளியிட்டு அதை இந்த அரசு செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறது. இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்ற தகவலும் வெளியாகிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.